எஸ். நரசிம்ம ரெட்டி சாரை பார்க்கணும். நீங்க? அறிவானந்தம். கங்காராஜ். பசவையா. அனில் மேனோன். தனித்தனியா வந்தீங்களா இல்ல சேர்ந்து வந்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் வந்திருக்கோம். மற்ற எல்லா விஷயத்துக்கும் அடிச்சுக்குவாங்க, குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க. பஞ்சபூதங்கள் இந்த பூமியில பிறந்த எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அதை தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாடினா கடவுளோட சாபத்துக்கு ஆளாவீங்க. உங்கள் 2 பேரும் தான் சொல்கிறா. அப்படி சொல்லுங்க. உன்னையும் சேர்த்தா நீ மட்டும் என்ன யோக்கியமா? பாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ, ரெட்டி சாருக்கு நீங்கள் என்ன உறவு? தூரத்து சொந்தம். ஓ, ஓடாத ஓடாத ஓடாத. அம்மா நீங்க ரெட்டிக்கு என்ன உறவு? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரெட்டிக்கு தூரத்து சொந்தம். உனக்கு என்ன வலிக்குது? நீங்களும்மா? చెప్పు. நானா எதுவும் முடிவு பண்ண முடியாது. உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனை கேட்டு சொல்றேன். ஏய், किधर जा रही है? पहले टेलरिंग क्लास जानी है, फिर वहाँ से सब्जी मंडी जाकर सब्जी खरीदनी है और दवाई खाने से दवाई लेना है। संभाल के जाना. ओए. जा. സിമേട്ടാ. ഏയ് ജാസ്മിൻ, എന്താ പെട്ടെന്ന് വന്നത്? എനിക്ക് അവിടെ ഇഷ്ടമല്ല, അവന് വട്ടാണ്. ഞാൻ ഉണ്ടല്ലേ ഇവിടെ. സന്തോഷമായിട്ട് ഇരിക്കണം. കരയണ്ട കരയണ്ട. വാ മോളെ വാ, లోపల రా. చంపేద్దాం వాడిని. வாழ்ந்தா அவனை மாதிரி வாழணும் சார், இல்லைனா போதும். அந்த 147 பேரையும் நான் பார்க்கணும். இங்கே வர சொல்லு. ஏங்க அதான் இங்கே குழு வந்து. யோ என்னையா அவனை கூட்டு வாங்கினா நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? அவன் நம்ம எல்லாத்தையும் அங்கே வர சொல்கிறான். எதுக்கா? அந்த தலைவர் வந்து கேளுங்க. யோ பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானியா? அவன் எங்கெங்க பேச விட்டான்? அவன் தனியால் இல்லைங்க, உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்றான், அதை வந்து இவன் சொல்றான். அப்ப உள்ள இருக்கணும் போய் பார்க்க வேண்டியதானே? அவனையும் தலைவர் வந்து பாருங்க. ஆமா, எல்லாம் தலைவர் வந்து பாரு, தலைவர் வந்து பாரு சொல்லு. யோ நீ எல்லாம் போய் என்னையா பண்ண? வாய திறந்தாரு. வாய சார், டோன்ட் ப்ளே, பி சீரியஸ். முதல்ல கிளம்புறதுக்கு வழி பாருங்க. ஹலோ. சரி. என்னங்க? உன் பொண்ணு வச்ச வெடி ஆந்திரா வரைக்கும் வெடிக்குது. நானும் போறேன். எப்படி போவ? முன்ன மாதிரி இல்ல, உன்னை இப்ப ஊருக்கே தெரியும், எங்க போனாலும் மாட்டோம். போவேன். அவனை பார்க்கணும். அவனை இங்க வரவிட மாட்டேன். மினிஸ்டர்லாம் நம்பாத. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அழுதுருவோம் அந்த ஆள். லைவ் டெலிகாஸ்ட்லேயே அழுதவர். அப்புறம் இன்னைக்கு என்ன புளியோதரை வத்த குழம்பா? பிரமாதமான காம்பினேஷன் ஆச்சு. அள்ளுமே. யோ டாக்டர் தள்ளி உட்காரியா? காலையை நீக்கலான்னு பார்க்குறியா? பிச்சு பிடிவும் பிச்சு. ராஜமுந்திரி போய் இறங்குற வரைக்கும் உன்னைய மட்டும் கண்காணிக்கிறது தான் என் வேலையை. பள்ளிக்கூடமா சார் நடத்துறீங்க? நீங்கள் எல்லாம் அப்படி பின்னாடி போய் படுத்து தூங்கலாம்ல சார்? நான் தூங்க மாட்டேன், நான் தூங்கவே மாட்டேன். நாம நிம்மதியா தூங்கலாம். ஆமா ஆமா தூங்க. ஆமா நீங்க எப்ப சேர்ந்து உட்காருங்க? அவர் எழுப்புங்க முதல்ல. யோ சும்மா இரியா. என்ன நம்ம இரியா? வேணா இழுத்ததே நீங்க தானே. யாரா வேணா? உங்களை சொல்லலங்க, உங்களை சொல்லுவேன் நானு. அதான் அந்த பக்கம் சொன்னேன் நானு. மிஸ்டர் கிளீன். உள்ள பூரா அழுக்கு. என்ன லுக்கு? நீ நானும் ஒரே ஜாதி தான். 500 வாங்கினா என்ன, 5000 வாங்கினா என்ன? லஞ்சம் லஞ்சம் தானே. ஏர்வாடி மோகன், அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறீங்களே. கம்மியாக வாங்கி மாட்டிட்டீங்களா? நான் சிக்கனதை பற்றி கூட கவலைப்படலீங்க. இவனெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டிசைனில் இருக்குது பேசுகிறான். இவன் ஒருத்தன்
அவன் பேர் நரசிம்ம ரெட்டி. அவன் சாதாரண ஆள் இல்ல. ஆந்திரா அரசியல் அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்கறவன். காசுக்காக என்ன வேணாலும் செய்வான். இவங்களுக்கும் அவனை விட்டா வேற வழி இல்ல. எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர பார்ப்பாங்க. அவன் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல கையை காமிச்சு நேரா போறவன். அவனை எப்படியாவது பார்த்து பேசு. அவனை இங்க வரவிடாத. போலீஸ் ஒன்னு ரொம்ப சிவியரா தேடிட்டு இருக்கு. கேர்ஃபுல்லா இரு. ஆந்திரா பார்டர் கிராஸ் ஆனோடனே அந்த ஸ்டேட் ஆம்புலன்ஸ் வரும். அதுல ஷிஃப்ட் ஆயிடுது. சரிங்க. யோ என்னையா ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு உத்து உத்து பார்க்குறியா? அகத்தின் அழகை பார்க்குறான் சார். மிருகத்தனமா இருக்கேன். இவ்வளோ கிட்ட வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியும். ஹலோ பாஸ். அவனோ இடத்துல அவனோ கிங்க. ஓட்டுனதெல்லாம் போதும். டீலை சொல்லுங்க. நானா எதுவும் முடிவு பண்ண முடியாது. உள்ள ஒருத்தர் இருக்கான், கேட்டு வந்துடுறேன். தம்முடு உள்ள இருக்கவனை பார்த்து தொலைய வேண்டியதானியா? அவன் தானே அவனை பிடிச்சி ஆட்டுறான். எங்க சார் பார்க்க விட மாட்டேன்றானே. இந்த வரட்ட தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 147 பேர், 14.7 crores. இஸ்தே வஸ்தா. இதே 10 லட்சமா? என்னால தூக்கி தூக்கி போட்டு மிதிச்சாலும் 10 பைசா தராது. ஆமையா ஆமையா உட்காரு முதல்ல சொன்னா கேளியா. நிறைய வாங்கின ஆளுங்க குறையா வாங்கின ஆளுங்க கொடுத்து காம்பன்சேட் பண்ணுவாங்கயா. நாம கூட்டி கழிச்சு பார்த்து கொடுத்துருவோம்யா. நான் சொல்றத கேளுங்கயா. உட்காருங்க. நமக்குள்ள ஒத்து வேணும்யா. சை யோ என்ன கொடுத்துருவோம், முடிச்சு விடுங்க. ஆமா ஆமா ஆ கொடுக்கறதா குழு முடிவு பண்ணிருச்சியா? என்ன பெரிய குழு நீ வேற. கொடுக்குறோம்யா. அடுத்து చెప్తాను. மிஸ்டர் அறிவானந்தம், நாளைக்கு ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சேகர்ன்றவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அவர் எந்த பேரில் கேட்குறாரோ அந்த பேரில் 2 crores டிடி எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் அவர் பண்ண நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அவர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்க ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கூடாது. അനിലേട്ടാ പറയൂ. തിരുവനന്തപുരത്തുനിന്ന് കുഞ്ചപ്പൻ നിങ്ങൾക്ക് ഫോൺ ചെയ്യും. അയാൾ ഏത് പേര് പറയുന്നോ ആ പേരിൽ 2 കോടി ഡി എടുത്ത് കൊടുത്താൽ മതി. കേട്ടോ? కేటు. గంగారాజు గారు, మన కర్నూలు నుంచి రేపు మీకు ఫోన్ వస్తుంది. అదే పేరు మీద డీడీ తీసి పంపించండి చాలు, అంతే. ಬಸವಯ್ಯ ಅವರೇ, ಅಯ್ಯ, ಮೈಸೂರಿಂದ ಫೋನ್ ಬಂದಿದ್ದೆ. ಆ ಥರ 2 ಕೋಟಿ டிடி தக்கண்டு கேட்டு கழிச்சு நோர்மை. அப்புறம் நான் யார் யார் பேர் சொன்னனோ அவங்க தான் அந்த வேலையை செய்யணும். மீதி இருக்கிறது 6.7. அதில் எனக்கு 4 எந்த பேரில் டிடி கேட்குறனோ அந்த பேரில் கொடுத்துடணும். அடுத்து எல்லாமே கேஷ் தான். அதுவும் 1000 ரூபா கட்டாக தான் வேணும். பிளாக் கலர் பேக்கில் தான் வரணும். ஆனால் பிளாக் மணி வரக்கூடாது. என்ன தலைவரே பொறிக்கிறானே.